சின்ன வயசுல கொஞ்சம் ஓவரா ஆட்டுடா, அதனால வந்து ஏனாடா அதெல்லாம். 1,00,000 ரூபாய் கொடு, உன் வியாஜை சுத்தம் பண்ணிடுறேன் கிளீனா. திட்டு போயா கலர் கோலமாவை வாங்கின வந்து தண்ணியில கலந்து வச்சுக்கின்னு 1,00,000 ரூபாய் நான் ஏமாத்துற. ஏய் அடக்கி வச்சு உனக்கு கமிஷன் போகணுமோ வேணவா? சரிடா பண்றோம். 1,00,000 ரூபாய்க்குலாம் இந்த கைதை ஒட்டு கிடையாது. ஏதோ 1-2 மாத்திரை இருந்து கொடுத்து காப்பாத்துனா காப்பாத்து, இல்லைன்னா அள்ளி போட்டு அடக்கம் பண்ணிடுறேன். அவனே என்னடா எப்ப பார்த்தாலும் அப்பனுக்கு பாட கட்டத்திலே இருக்கிற? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க வேணாவா? இல்ல குழந்தை குட்டிகளை பார்க்க வேணாவா? அதுங்களை தூக்க வேணாவா? அதுங்க தூக்கும் போது மூத்திரம் அடிக்கும் அத்தை பார்க்க வேணாவா? அதை பார்த்து நீ சந்தோஷப்பட வேணாவா? எதுக்குடா இந்த மாதிரி பேசுற? பேசுறது காஞ்சானா இல்ல காத்து கருப்பு எதுனா உள்ள பூந்து பேசுதா? டேய் இவ்வளவு வாழ்க்கையிலேயே வக்கனையா பேசுற, அப்படியே எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கல? அதுவா மவனே, அது ஒரு பெரிய ரகசியம். என்ன மயிர் ரகசியம்? அவனே உனக்கு தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காலாசிரிக்கு போய் ஒரு ஜோசியரை பார்த்து கேட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உன் பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அன்னைக்கே நீ செத்துருவேன்ட்டான். சரி சாவு, நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கேன். உன் கல்யாணத்தை பார்க்க நான் உயிரோட இருக்கவனா? வேணாண்டா, இப்ப என்னதான் சொல்ல வர? அவனே ஒன்றும் இல்லை, இந்த மருந்து வாங்கி கொடு. நான் சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும், உடம்பு ஆரோக்கியம் இருந்த மாதிரி இருக்கும், உனக்கு கல்யாணம் ஆன மாதிரி இருக்கும், நான் உயிரோடு இருந்த மாதிரி இருக்கும்.